ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததேன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அட்டகத்திக்கு முன்னாடி எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெலாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தவர் தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்போவுமே. செமையாக ஏமாற்றுவாங்க, இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஸோ எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த OMCA கிரவுண்டில். அப்போ நாங்கள் தோற்ற மார்ஜின் அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோட அதிகம். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட இது தோற்ற மார்ஜின் அதோட அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூப்பிட்டு வந்தார். இப்போ IPL வந்தது ஞாபகம் இருக்கா சிவா? ஸோ ஒரு CSK உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னு 39 ரன் கொடுத்தாரு ஒரு ஓவரில். அவர் தான் கேப்டன். அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு. சாண்டி கரெக்டாக இருக்குன்னா அவர் அங்கேயே பிச் பண்ணப்பா, அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணார். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக அடிக்கடி நம்ம ஒரு பைப்போலராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் இருக்குது வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்மளும் ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணணும் அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு. அப்போ எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க, என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படிலாம் சொன்னான். இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்கு அவனை நல்லது நடக்கும், இதெல்லாம் காமெடி பண்ணுவார் வீட்டில். ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. நீங்கள் பயங்கரமாக அந்த டைமில் எங்கள் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லோரையும் கலாய்ச்சிட்டு நம்ம தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு. அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க். தமிழ் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட் படமாக இருக்க வேண்டியது. அண்டு இது நல்லா இல்லை, இந்த மியூசிக் வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்ன நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசினதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் டார்லிங் நான் ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்றுமே டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அவன் கன்ஃபார்மாக இவன் தான் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னு. அதுவே ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாதத்தில் வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனார். கரெக்டாக 3 மாதத்தில் வந்தார். அப்புறம் ரஞ்சித் எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார். பட் அது ஒரு மூவியாக மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு டிஜே, நான் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்குஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் கரண்ட் பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னால் என்னென்னு போய் பாரு மாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்னை ஒரு they made மீன்னு சொல்லலாம். என்னுடைய ஆர்ட் they had a big ரோல். ஸோ அது அட்டகத்தி அந்த ஸ்டூடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். ரஞ்சித் மெசேஜில் என்ன தான் பேசிடுவோம், கேவலமாக இருந்துச்சு, ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் ஸ்டூடியோ க்ரீன் அப்படி வந்திருக்காங்க. ஸ்டூடியோ க்ரீன் இஸ் கிரேட் கம்பெனி தேவட்டா நான் அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியே வா அப்படின்னு அந்த அன்றைக்கி ஞானவேல் சார் அதை பார்த்து அவங்க அதை வைபாகி அவர் ஊரில் நான் இருக்கேன், என் பொண்ணு என் கண்ணுக்கு அந்த மூடுக்கு போயிட்டார் சார். காலி, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம் 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்த டைம். அப்புறம் ஞானவேல் சார் லிட்ரலி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணக்கில் அவர் நிறைய பேச விரும்புகிறாரு. பட் ஓகே, ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது. பட் இது எல்லாமே ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 படம் எனக்கு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக இந்த 3 டைரக்டர்ஸோட என்னுடைய ஃபஸ்ட்டு 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையாக அதை ஒட்டி பயம். அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். இந்த ஆடியோ லான்ச்சில் நான் பேசுனதுலாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும். ஸோ
ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி. அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுலாம் அடிப்பாங்க. அந்த பால்கனியில் வந்து செங்கல் அடித்து வந்துடுங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேறு டோட்டலி வேறு கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார். அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆகிடுச்சு. நாங்கள் திமிராயிட்டோம் அதில். அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்புறம் என்ன நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்து, அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ அப்போ கரெக்டாக பண்ணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்ட் சூதுகோவம் வந்து அதான் நான் கார்த்திக் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். சில படம் அது ஒரு வைப் கிரியேட் ஆகும். எனக்கு சூதுகோவம் அண்ட் கடைசி விவசாயி அப்படி தான். எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம், அப்படியே பேனும் உள்ளே போய் சக்ட் இன் டு த ஃபிலிம். அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 months ஆடியோ லான்ச். நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க, ஏதோ பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணியிருக்கேன். நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிஸ்டல்ட்டு நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு. நான் வேறு யாரையுமே விட மாட்டேன். இது வந்து ஒரு கட்டளை. ஸோ ஐ எம் வெரி வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த சூதுகோவம் 2 டீம் லைவாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஆடியோ லான்ச்னால் ஆக்டிங் தான். அந்த சாங்கை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ இந்த படம் எழுதி முடிக்கும் போதே இவர் வந்து என்ன சொன்னார், இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கும் எனக்கு கதை எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து அதுவும் நடக்கும்னு நம்புகிறேன். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த அத்தனை ரஞ்சித் சார், கார்த்திக் சுப்ராஜ், நலன், மந்திரி சந்தோஷ் மற்றும் அனைத்து ஆதிக் பிரதர், அப்புறம் கௌரவ் பிரதர், வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ், காஸ்டன் குரு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து வாகச்சந்திரன் சார் வந்து ஒரு செம ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரோல் பெருசாக பேசப்படும். அதே மாதிரி சூதுகோவமில் வந்து அருமை பிரகாசத்தை விட்டுட்டு வேறு யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நாங்கள் பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவரோட ரோல் இருந்துச்சு. ஆமாம், அதனால் இங்கே வந்து இருந்து எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. உங்களை நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்காக இன்றைக்கி உங்கள் பொண்ணோட நேரத்தை செலவழித்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரிச்சதுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும், அவங்க அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகேஷ், அப்புறம் ஹரிகரன், அப்புறம் சந்தோஷ், ரவிக்குமார், 3 பேருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 13ஆம் தேதி தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஃபன் ஃபிலிமாக இந்த படம் இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் இன்றைய இளைஞர்களோடு சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிப்பாங்க, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. படத்தில் காமெடி பண்ணுவார், நேராக பார்க்கும்போது ரொம்ப கோவக்காரராக இருப்பார். ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ப்ளசண்ட்டாக. அவர் மட்டும் இல்லை, அவரை சூழ்ந்திருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பாக வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, 45 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன். எம்எஸ் பாஸ்கரோடையும் நடிக்கிறேன். அதனால் வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும், தங்கராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொடுக்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி
எந்த படத்தை பற்றி எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. இந்த படத்தை பற்றி கேட்டாங்க, யாராக நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு. வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவார், ஆனால் தமிழ் படத்துலேயே நடித்தவன் நான் இங்கே சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னா. இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும் போது அப்படியே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓவராக அப்படி போய் ஒரு நடிச்சு கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தால். இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமாக இருந்தாங்க. இது என்னென்னா, இப்போ தான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ அந்த மாதிரி நடக்கும். ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறது, வச்சுட்டு அதோ பிரமாதம் ஈத்தது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளோ நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டாக இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து எந்த படமாக இருந்தாலும் 6 மாதம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்துட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். தேங்க்ஸ் ஃபார் லைக் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில். அண்ட் லைக் ஐ எம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு, கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் என்னை ஹீரோயினாக போடுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் December 13 மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.